இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 73,000 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக பலத்த கரகோஷம் வருக வருக என்று வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் யூனிவர்சல் பிடிஎஸ் என்று நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38,424 ரேஷன் கடைகள் இருக்காங்க சார். 2.28 கோடி கார்ட்ஸ் இருக்காங்க சார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 மாதமாக எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம வெரிஃபை பண்ணி 73,000 கார்டு ரெடியா வச்சிருக்கோம் சார். இன்னைக்கு அதை முதலமைச்சர் தொடங்கி வைக்க போறீங்க சார். சோ எங்களுடைய துறையின் சார்பாக உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று பெரம்பூர் தொகுதியை சார்ந்த 10 நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பயனாளி திருமிகு மு. கல்பனா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். திருமிகு மு. கல்பனா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு ச. கௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு சரண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ரா. பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமிகு அனிதா பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமிகு நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்னணு குடும்ப அட்டையை வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமிகு ஜெயலட்சுமி லோகேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.